ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி வந்துட்டு மினி இட்லிக்காக ஒரு வறுத்து அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பர் மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. இப்போ வந்துட்டு நம்ம 100 துவரம்பருப்பு, 50 பயத்தம்பருப்பு சேர்த்து ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 பிஞ்சு பெருங்காயம், 1 ஸ்பூன் ஆயில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கேரட்டு, வாழைக்காய், முருங்கைக்காய் போட்டிருக்கேன் நான். காய் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்கு ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு. இதுதான் நம்ம வறுத்து அரைக்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. அதாவது 1 ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 7-8 காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், அதில் வந்துட்டு மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து நம்ம கடாயில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. சாம்பாரோட கலருக்கு அதான் மெயினான இது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. டிஃபன் சாம்பாருக்கு எப்போவுமே நெய் சேர்ப்பாங்க. அதனால தான் ஹோட்டலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். கல்லுப்பு தான் வந்து நம்ம கிரேவி ஐட்டத்துக்கெலாம் எப்போவுமே சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் எல்லா காயும் சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் போல் வாட்ரு சேர்த்து ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும், மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்திங்கன்னா காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பு, அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மசாலா செம்ம வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்து சாம்பார் டிஃபனுக்கு செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ இது வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுட்டு இருக்கட்டும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்ப்பாங்க. அது வந்து கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. நிறைய நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் சாம்பார். இப்போ நம்ம அந்த தாளிப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும் சாம்பார் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம். தாளிக்கிறதுக்கு பொருள் காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து போட்டு தாளிச்சிட்டு சாம்பாரில் சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த உடனே இறக்கிடுங்க. கொத்தமல்லி தூவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.